போய்த்து நாங்க சொல்லுவோம். அவர் அல்லாஹ் கிட்ட கேட்டு இவரை யாரு கொலை செஞ்சன்றத கண்டுபிடிக்கட்டும் என்று கொஞ்சம் பேர் பேசிக்கொண்டு மூசா நபி கிட்ட வந்தான். வந்து சொன்னா, நபியே, இப்படித்தான் எங்களோட ஊர்ல ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, அந்த இடத்துல போட்டிக்கிறாங்க. யாரு கொலை செஞ்சது, எதுக்காக கொலை செஞ்சது ஒன்றுமே தெரியா. அதனால அல்லாஹ் கிட்ட கேட்டு இதை கொஞ்சம் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க என்று கேட்டான். அப்போ மூசா நபி சொன்னான், சரி நான் அல்லாஹ் கிட்ட கேட்கிறேன் என்றுட்டு அல்லாஹ் கிட்ட சொன்னான், இப்படித்தான் விஷயம் என்று. அப்போ அல்லாஹ் சொன்னான், சரி நீங்க ஒரு பசுமாட்டை அருங்கோ என்றான். அதை மூசா நபி அவருடைய கூட்டத்துக்கு சொன்னான். அவருடைய கூட்டம் யாரு? கூட்டத்தில் பேர் என்ன? யஹூதிகள் அல்லது யூதர்கள். அவங்கள்கிட்ட சொன்னான், அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு ஒரு பசுமாட்டா இருக்க சொல்லிண்டு. அப்ப அந்த கூட்டம் சொல்லிச்சான் மூசா நபி கிட்ட, நீங்க எங்களோட ஜோக் விளையாடுறா, எங்களுடைய மோட்டுத்தனமா நீங்க நடந்து கொள்றா என்று கேட்டான். அப்ப மூசா நபி சொன்னா, நான் ஒரு நபி, நான் என்னத்துக்கு உங்களோட ஜோக் விளையாடணும்? அல்லாஹ் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அல்லாஹ் சொல்ற மாதிரி கேளுங்கோ, நீங்க ஒரு மாட்டை அருங்கோ என்றான். அப்ப மூசா நபியிட கூட்டத்தாக்கள் சொன்னா, உலகத்துல இந்த ஊர்ல நிறைய மாடிக்கிற, நிறைய பசு மாடிக்கிற, நாங்க எதா இருக்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்கோ, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல சொல்லி என்றான். அப்ப மூசா நபி இன்னொருக்க அல்லாஹ் கிட்ட கேட்டான், யா அல்லாஹ், நீ மாடு அறுக்க சொல்றதானே, எப்படியான ஒரு மாடு அறுக்கணும் என்று எந்த கூட்டத்தாக்கள் கேட்கிறாங்க சொல்லு என்று அல்லாஹ் கிட்ட கேட்டான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், நீங்க அறுக்கக்கூடிய அந்த மாடு வயசான மாடாகவும் இருக்கக்கூடாது, கண்டு குட்டியாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமாக இருக்கணும், வயசு நடுத்தரமாக இருக்கணும் என்று சொன்னான். அப்ப அத மூசா நபி அவருடைய கூட்டத்தாக்க பற்றி சொன்னா, அப்படி வயசும் இல்லை, கன்றாகவும் இல்லை, நடு வயசுல உள்ள மாடும் நிறைய இந்த ஊர்ல இருக்கிற, எங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்த சொல்லுங்கோ, அதோட கலர் என்னன்னு சொல்லி கேளுங்கோ என்று அல்லாஹ் கிட்ட கேட்க சொன்னான். பாருங்கோ விதண்டாவாதத்தை, முரட்டுத்தனத்தை பாருங்கோ. அல்லாஹ் என்னத்தையாவது என்று சொன்ன உடனே அதை கேட்டுக்கொண்டு செஞ்சால் விஷயம் முடிஞ்சு, அப்படி கேட்காம சும்மா முரட்டுத்தனமாக விதண்டாவாதமாக ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கொண்டு போறேன். இப்ப கலர் என்னன்னு சொல்லி கேட்கட்டான். அப்ப மூசா நபி அல்லாஹ் கிட்ட கேட்கிறையா, அல்லாஹ் இந்த கூட்டத்தார்கள் கேட்கிறாங்க அந்த மாட்டுட கலர் என்னன்னு சொல்லி என்று. அப்ப அல்லாஹ் சொன்னானா, அது கண்ணுக்கு பார்த்த உடனே கவர்ச்சியாயிக்கிற, பசந்தாயிக்கிற மஞ்சள் கலர்ல ஈக்கணும் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வைத்து அவங்களோட கூட்டத்தாட்ட சொன்னான், நீங்க அறுக்கக்கூடிய அந்த மாடு மஞ்சள் கலராயிக்கணும், கண்ணுக்கு பார்த்த உடனே பசந்தாயிக்கணும் என்று சொன்னான். இன்னும் மூசா நபியோட கூட்டத்துக்கு திருப்பி வரல, விதண்டாவாதம், முரட்டுத்தனம். திரும்ப கேட்டா, அப்படியே மாடு நிறைய இருக்கிறே, இன்னும் கேளுங்க விளக்கம் என்று அவங்கள கஷ்டப்படுத்தி கொண்டே போனான். அது பிறகு மூசா நபியும் அல்லாஹ் கிட்ட கேட்டான், யா அல்லாஹ், என்ற கூட்டத்தாக்கள் இன்னும் விளக்கம் கேட்கிறாங்க, விளக்கம் சொல்லு என்று கேட்டான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், அந்த மாட்டுக்கு எந்த நோயும் இருக்கப்படாது, எந்த குறையும் இருக்கப்படாது, அதை விவசாயம் செய்யறதுக்கும் பாவிச்சிக்கப்படாது என்றான். அது என்ன விவசாயம் செய்யறதுக்கு பாவிக்கிறது? இப்ப எங்களோட ஊர்ல வயல்கள் இருக்கிறதானே, ஊர்கள்ல வயல் இருந்தால் முந்தி காலத்துல என்ன செய்யறால் அதுல ஏறுண்டு ஒண்டிக்கிற, அதை மாட்டுல கட்டி அதை வயல்ல அமுக்கி கொண்டு மாட்டை நடப்பிச்சிற, மாட்டை நடப்பிக்க அந்த வயல் உழுதுபடும். இதுக்கு மாட்டை பாவிக்கிறேன். மூசா நபி சொன்ன இந்த மாடு இதுக்கு பாவிச்சிக்கப்படாது, நோயும் இருக்கப்படாது, ஒரு குறையும் இருக்கப்படாது என்று மூசா நபி அவங்களோட சமூகத்திட்ட அவங்களோட கூட்டத்திட்ட பேத்து சொன்னான். அதுக்கு பிறகு அவங்க மிச்சம் கஷ்டப்பட்டு அப்படியான ஒரு மாட்டை தெரிவு செஞ்சு எடுத்துக்கொண்டு வந்தான். என்னென்ன அந்த மாட்டில் பார்த்திக்கிற, முதலாவது அந்த மாடு கிழடாகவும் இருக்கப்படாது, கண்டு குட்டியாகவும் இருக்கப்படாது, நடுத்தரமான வயசுலிக்கணும்ன்றது உண்டு. ரெண்டாவது அதுல கலர், கண்ணுக்கு பார்த்து உடனே பசந்தாயிக்கக்கூடிய மஞ்சள் கலராயிக்கணும் என்றது ரெண்டாவது. மூணாவது அதுக்கு எந்த நோயும் இருக்கப்படாது, எந்த குறையும் நீக்கப்படாது, அதை வயல்கள் உழுகிறதுக்கும் பாவிச்சிக்கப்படாது, அப்படி செல்லமாக வளர்த்த ஒரு மாடாக இருக்கணும் என்று மூசா நபி சொன்ன உடனே அவங்க தேடி மிச்சம் கஷ்டப்பட்டு அப்படியான ஒரு மாட்டை கொண்டு வந்து கேட்டான், இப்ப நான் என்ன செய்யணும், இப்ப நாங்க என்ன செய்யணும்னு கேட்டான். அப்ப மூசா நபி சொன்னா, இந்த மாட்டை நீங்க அறுத்து அதுட ஏதாவது ஒரு பகுதியால, காலாலேயோ அதுட கையாலேயோ அல்லது காதாலேயோ அல்லது வாளாலேயோ நீங்க அந்த கொலை செய்யப்பட்டவருட மேல அடிங்க. அடிச்ச உடனே அவர் எழும்பி அவரை யாரு கொலை செஞ்சன்றதை அவர் சொல்லுவார் என்று.
அதுக்கு பிறகு அந்த கூட்டத்தாக்கள், அந்த கூட்டத்தில் பேர் என்ன, யஹூதிகள், யூதர்கள் அந்த மாட்டை அறுத்து அந்த மாட்டை ஒரு பகுதியை எடுத்து அந்த கொலை செய்யப்பட்டிருக்கிற மனுஷன் மேல அடித்தான். அடித்த உடனே அந்த மனுஷன் எழும்பி என்ன இவர் தான் கொலை செஞ்சாருண்டு கொலை செஞ்சவர்கிட்ட பேரை சொல்லிட்டு திரும்பவும் மௌத்தானான். இதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்பின கதை. இந்த கதையில மிச்ச முக்கியமான 2-3 விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா, நாங்கள் எந்த ஒன்றிலையும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கூட்டத்தாக்களை மாதிரி இருக்கப்படாது. ஏன் இருக்கப்படாதுன்றா, அவங்களுக்கு அல்லாஹ் முதலாவது சொன்னதானே பசுமாட்டுண்ட அருங்கோன்னு சொல்லி. அப்படி பசுமாட்டை அறுக்க சொன்ன உடனேயே அவங்க வேற கேள்விகள் கேட்கப்படாது. உடனே ஏதாவது ஒரு பசுமாட்டை அறுத்து அந்த வேலையை முடிச்சிக்கலும். அவங்க தேவையில்லாத கேள்விகளை திரும்ப 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 கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி கொண்ட அவ்வளோ மோசமான ஒரு சமூகம் தான் அந்த சமூகம். நாங்கள் அப்படி இருக்கப்படாது. உதாரணமா, உங்களோட வீட்டில் உங்களோட வாப்பா உங்கள்கிட்ட சொல்ற, அல்லது உங்களோட உம்மா உங்கள்கிட்ட சொல்ற, அல்லது பெரிய ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்ற, குடிக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க மகான், குடிக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க மகால் என்று உங்கள்கிட்ட சொன்னால் அந்த விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். கேட்குறவருக்கு தண்ணி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏழுமான ஒரு கோப்பையில் தேவைப்படுகிறது. நாங்கள் குஷ்னிக்கு போய்த்து அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு வந்து உடனே கொடுத்துடணும். நாங்கள் அவர்கிட்ட கேட்கப்படாது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும், தண்ணி கிளாஸில் வேணுமா, பிளாஸ்டிக் கோப்பையில் வேணுமா, போத்தலில் வேணுமா, இதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டு கொண்டிருக்கப்படாது. ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அதை சுருக்கமாக விளங்கி கொண்டு போய்த்து அதை உடனே நாங்கள் செய்யணும். அப்படி இல்லாமல் நாங்கள் தேவையில்லாத கேள்வி கேட்டால் தேவையில்லாத நிறைய பிரச்சனை வரும். அடுத்தது அது யார்ட பண்பு, மூசா நபியோட கூட்டத்தில் பண்பு. அது நல்ல ஒரு பண்பொன்று அல்ல. இது முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்ன தெரியுமா, அல்லாவுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறன்னு பாருங்க. ஒருத்தர் மௌத்தாகியாச்சு, அந்த மாட்டுட ஒரு துண்டை எடுத்து அவருக்கு அடிச்சுடனே அவர் எழும்பி அவரை யாரு கொலை செஞ்சான்ற பேரை சொல்லிட்டு மௌத்தாகிறண்டா. அல்லாஹ்க்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுன்னு பாருங்க. இது மாதிரி தான் மறுமை நாள். மறுமை நாள்ண்டா என்ன, நாங்கள் எல்லாருமே மௌத்தானத்துக்கு பிறகு அல்லாஹ் எங்களுக்கு உசுறு தாரு. இப்படி இந்த மனுஷனுக்கு எப்படி உசுறு கொடுத்தோ அதே மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு உசுறு தந்து எங்கள்கிட்ட இந்த உலகத்தில் நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தன்ற அதை பற்றி எல்லாம் எங்கள்கிட்ட கேள்வி கேட்பான். நாங்கள் நல்லது செஞ்சுருந்தா எங்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான். நாங்கள் பாவங்கள் செஞ்சுருந்தா, நல்லமில்லாத வேலைகள் செஞ்சுருந்தா அதுக்கு அல்லாஹ் தாலா எங்களுக்கு தண்டனையை தந்து எங்களை சுத்தமாக்கிட்டு தான் சுவர்க்கத்தில் போடுவான். அதனால் நாங்கள் அப்படி எங்களை சுத்தமாக்குறதுக்கு வைக்காமல் நாங்கள் நல்லதுகளே செஞ்சு உடனே சுவர்க்கத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் முயற்சி செய்யணும்.